ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். அதில் புக் பேக்கில் 14th கொஸ்டின் ஐடென்டிஃபை ஏ. ஸோ அனிலின் ப்ளஸ் பென்சால்டிகைடு, அதாவது அனிலினும் பென்சால்டிகைடும் ரியாக்ட் ஆகி ஏங்கிற ஒரு காம்பவுண்ட் கொடுக்கு. அந்த ஏ என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அனிலின் ஸ்ட்ரக்சர் தெரியணும். பென்சின் ரிங்கில் NH2 இருந்தால் அது அனிலின். சரிங்களா? அதே மாதிரி பென்சால்டிகைடு அப்படின்னா பென்சின் ரிங்கில் CHO இருந்தால் அதுதான் பென்சால்டிகைடு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை இதில் என்ன பேசிக் கான்செப்ட் போனால் வாட்ரு வந்து வெளியே போகணும். ஸோ அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாட்ரு வெளியே போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா ஹரிசாண்டலாக எழுதுகிறேன். இதை வந்து ஹரிசாண்டலாக எழுதும்போது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். பென்சின் ரிங் போட்டு ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் போட்டு இதில் NH2 அனிலினா இப்படி எழுதுகிறேன். ப்ளஸ் அதே மாதிரி இதையும் ஹரிசாண்டலாக போடுறேன். ஸோ ஆல்டர்னேட் டபுள் பாண்டு இந்த இடத்துல CHO இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த H2வும் இந்த ஓவும் என்ன செஞ்சிருது, போயிடுது. ஸோ உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா மீதி இருக்கிறதா எழுதுங்க. ஸோ பென்சின் ரிங் இருக்குது. ஸோ இதில் H2 போனதுனால N மட்டும் இருக்குது. அடுத்தடுத்த ஆட்டத்தில் வெளியே போகிறதுனால டபுள் பாண்ட் வரும். இந்த CHன்னு போடுறேன். இதை CH. ஸோ மீதி ஒரு பென்சின் ரிங். ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். H2 வெளியே போகுது. இதுக்கு பேர் பென்சல் அனிலின். ஸோ இதை பென்சல்னு சொல்லுவாங்க, இது அனிலின், பென்சல் அனிலின். அல்லது இன்னொரு பேர் இருக்குது ஸ்கிஃப் ரியேஜென்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஸ்கிஃப் பேஸ். ஸோ அதுதான். ஸோ இதுதான் ஏ.